தரமில்லை என அறிந்தும் என் கரம் பற்ற நீர் தயங்கவில்லை. தடுமாற்றம் என்னிலிருந்தும் என்னை கைவிட நீர் நினைக்கவில்லை. ஓசியா 11வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்குறோம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபியோமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த எப்ராஹிமே அப்படின்ற இடத்துலையும் இஸ்ரவேலே அப்படின்ற இடத்துலையும் உங்களுடைய பேரை போட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களோட பேரை சொல்லிவிட்டு நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலேன்ற இடத்துல உங்கள் பேர் போட்டு நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஸோ ஆண்டவர் உங்களை கைவிடவும் மாட்டார், யாரோட கையிலையும் ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். தரமில்லைன்னு தெரிஞ்சாலும் உங்கள் கரம் பற்றி அவர் தயங்கவே மாட்டார். தடுமாற்றம் உங்களில் இருந்தாலும் அவர் உங்களை கைவிட நினைக்கவே மாட்டார். ஆமேன்.